ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி சென்னையிலேருந்து 2024 ரிலீஸ் செய்ய போகிற ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவான கேலண்டர் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாய்வார்த்தையாக அமைச்சர் அவர்களே சொல்லியிருந்தாங்க, இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இனிமேல் வருஷம் ரயில்வே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், டென்டேட்டிவாக ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஃபீஷியலாக வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் கேலண்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் வருஷம் இந்த தேர்வுகள் எல்லாமே வரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக வைக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்காங்க. இனிமேல் வருஷம் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆனுவல் கேலண்டர் பற்றி ஃபுல்லாக என்னென்ன எக்ஸாம் எப்பப்போ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் அண்ட் ஏஎல்பிக்கான கிளாஸஸும் வரப்போகிற 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெலகிராம் குரூப் மூலமா தான் நியூ பேட்ச் மூலமா கிளாஸஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். இந்த ரயில்வே பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், கரண்ட் அஃபேர் கிளாஸஸ், ஸ்டேட் ஜிகே கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே ரயில்வேக்கான ஃபுல் கம்ப்ளீட்டான கைடன்ஸ் நம்ம சேனலில் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற நம்பருக்கு கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு உங்களோட டெலகிராம் நம்பர் சென்ட் பண்ணிங்கனாக்கா அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் 3rd பேட்சுக்கான அட்மிஷனும் போய்கிட்டு இருக்கு. குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். அதற்கான டெஸ்ட் சீரிஸ் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஒரு 27 தேர்வுகள், எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 27 தேர்வுகள், அந்த டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் ரீசனிங் எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனராகவே பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபருக்கும் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபரும் பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாகவே ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துருவோம். தமிழ்லே தான் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். கிளாஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணாலும் இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே 999 ரூபா மட்டும்தான் இந்த ஃபீஸ் சொல்லியிருக்கோம். இந்த ஆஃபரும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாயிரும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த ஆனுவல் கேலண்டர் பற்றி பார்த்துருவோம். இதான் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ண ஆனுவல் கேலண்டர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி to மார்ச்சில் வருஷம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல், ஜூனில் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் டெக்னீஷியன் போஸ்ட் இந்த மாதம் ஃபெப்ரவரியிலே வரப்போகுது, ஒரு 9000 வேகன்சிக்கு. அதை பற்றி நேற்றையே கூட வீடியோ போட்டிருப்போம். ஆல்ரெடி அந்த வேகன்சி போஸ்ட் அந்த டென்டேட்டிவான டேட் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஒரு 9000 வேகன்சி, ஃபெப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன், மார்ச், ஏப்ரல் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அக்டோபர் to டிசம்பரில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த வருஷம் மட்டும் ஃபெப்ரவரியிலே ரிலீஸ் ஆகும். அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல், ஜூனில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை to செப்டம்பரில் என்டிபிசி எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த வருஷத்தில் என்டிபிசி எக்ஸாம் உண்டு. நிறையா பேர் கேட்டு இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், அந்த டிக்கெட் கிளர்க் அப்படின்னு சொல்லி மெயினான போஸ்ட், சேலரி அதிகமான போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசியில் தான் வரும். லெவல் 4, 5, 6 சேலரி, அது மட்டும் இல்லாமல் லெவல் 2, 3 சேலரிக்கான நோட்டிஃபிகேஷனும் ஜூலை to செப்டம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் வந்து ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஒன்று ஏதோ ஒரு ஆர்ஆர்பியில் கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து இது சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே பரவணிச்சு ஒரு 4966 வேகன்சிக்கு. பட் நம்மளோட ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் அஃபீஷியலாக கொடுக்கல அப்படின்றனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வந்ததுனாக்கா மேக்ஸிமம் இந்த வேகன்சிக்கு ஒரு 5000 வேகன்சிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி 2025 எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வர மாதிரி இருக்குன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று டேட்டு தான் 2/2/2024 அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம சென்னை வெப்சைட்டில் அஃபீஷியலாக இருந்ததுனாக்கா இன்றைக்கி எப்படியும் அப்டேட் பண்ணிடுவாங்க. வந்ததுனாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பேராமெடிக்கல் போஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. பேராமெடிக்கல் கேட்டகரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த நர்சிங் முடித்தவங்களாம் எந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வரும். ஓகேவா, லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் கூட இன்னும் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் இருக்குது, 2019 ரிலீஸ் பண்ணது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 1 போஸ்ட் அப்படின்னு சொல்லி அக்டோபர் to டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெவல் 1ல் வேறு ஒன்றும் இல்லை, குரூப் டி போஸ்ட். ஓகேவா, குரூப் டிக்கான ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 1 கேட்டகரியில் வரும். 10th குவாலிஃபிகேஷனில் வருது. வந்ததுனாக்கா பல்காக வரும். போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் 1,30,000 வேகன்சிக்கு வந்துருந்தது. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் வந்துருந்தது. இதில் தான் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கூட இந்த ஃபிசிக்கல் டைமில் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த எக்ஸாமும் நான் அட்டன் பண்ணியிருந்தேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி தனியாக இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பரில் வரும் அப்படின்னு சொல்லி நேற்று தான் இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே வருஷம் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரயில்வே மினிஸ்ட்ரே சொல்லியிருக்காரு. அப்படின்றப்ப மேக்ஸிமம் இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வருஷம் வரும். ஒரு நல்ல விஷயம் தான். வருஷம் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்றப்ப தமிழில் தான் எக்ஸாம்ன்றப்ப இப்போ எஸ்எஸ்சியும் இதே மாதிரியே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தமிழில். எஸ்எஸ்சி வந்து எப்போவுமே டேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. வருஷத்துக்கு இத்தனை நோட்டிஃபிகேஷனு. ரயில்வேயும் இதே மாதிரி இருந்ததுனாக்கா தமிழ் மீடியம் கேண்டிடேட் எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வருஷம் கண்டினியூஸாக ஒரு 4-5 எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. இதோட அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தோடனே கண்டிப்பாக பார்ப்போம். இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ரயில்வே 2023 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பேன். அதில் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி எல்லா நோட்டிஃபிகேஷனோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன். சிலபஸ் முதற்கொண்டு எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரயில்வே பற்றி எந்த டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து ரயில்வே பற்றின அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க அந்த ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓக்கான ஆன்லைன் பேட்சுமே அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வெறும் 999 ரூபா மட்டும் தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ், அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை பற்றி ஆல்ரெடி எல்லாமே பார்த்தாச்சு. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழ், நியூ அண்ட் ஓல்டு புக்கு, கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி குரூப் 4க்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான மெட்டீரியலுமே நம்மளே கொடுத்துருவோம். இதோட டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன மாதிரி கலந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டுமே இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டுமே ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட்டு கம்ப்ளீட்டான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஒரு 200 கொஸ்டின் அப்படியே குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே ஃபுல் சிலபஸோட 3 திருப்புதல் தேர்வுகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடிஎஃப் பின்னாடியே இந்த குரூப் 4 பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல், தமிழ் மெட்டீரியல் எப்படி இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், குரூப் 4ஓட சிலபஸ் என்ன, அதோட கொஸ்டின் பேப்பர் என்ன மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் எடுப்பாங்க, ஓல்டு புக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, யூனிட் 8 யூனிட் 9லாம் எங்கேருந்து படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் எங்கேருந்து படிக்கணும், என்னென்ன கொஸ்டின் என்னென்ன டாப்பிக்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் டீட்டெயில். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 27 டாப்பிக்கிட்ட ஃபுல்லாக படித்தாக்கா 25க்கு 25 கொஸ்டினும் கரெக்டாக முடியும். அது மட்டும் இல்லாமல் சயின்ஸு நான் அந்த 9th 10th ப்ரூஃபு, அது மட்டும் இல்லாமல் பாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் குரூப் 4ஓட ஃபைனலைஸ் கட் ஆஃப், அதாவது பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான கட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணால் அந்த ஃபைனல் ரிசல்ட் வச்சு மேக் பண்ணியிருக்கோம். அக்யூரேட்டாக இருக்கும் கட் ஆஃப் எல்லாமே, அதை எடுத்து பார்த்துக்கோங்க. கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு உங்களோட டெலகிராம் நம்பர், அது மட்டும் இல்லாமல் இந்த பே பண்ண ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த 890333022290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இன்னும் 120 days தான் இருக்குது. அப்படின்றதுனால சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகணும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.